வயசாயிடுத்து, பாட்டி ஆயாச்சு, இன்னும் என்ன பண்ணுறது, இன்னும் எத்தனை காலமோ அப்படின்னு அழுத்துட்டு அதிலே தூக்கம் வராமல் அவஸ்தைப்படுறவங்களும் உண்டு. இதெல்லாம் வந்து ஒரு ஆத்ம திருப்திக்காக பண்ணுறது. கடவுள் நம்மளுக்கு கொடுத்தது 4 பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும், அவ்வளோதான். வேறு மோட்டிவ் எதுவுமே கிடையாது. நான் வந்து எம்ஃபில் படித்தேன் தெரியுமா உங்களுக்கு? நான் 62 வயசாக இருந்துச்சு எம்ஃபில் படித்தேங்க. பாட்டி ஆனதுக்கப்புறம் தான், எனக்கு பேரண்ட் பேச்செல்லாம் எடுத்ததுக்கப்புறம் தான் நான் வந்து எம்ஃபில் படிக்க போனேன். பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம், வாழ்க வளமுடன். கனரா பேங்க்ல ஒர்க் பண்ணி ஸ்பெஷல் விஆர்எஸ் ஸ்கீம் கோல்டன் ஹேண்ட் ஷேக்கில் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டேன். அப்போ எனக்கு வயசு 48 தான் ரிட்டையர்மெண்ட். அப்போ ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு வந்தாச்சுன்னா என்னங்க, எல்லாரும் நம்ம எப்படி இருக்கோம், நம்ம மனசு எப்படி இருக்கும், அப்பா ரிலாக்ஸ்டாக இருக்கலாம், பயணம் நல்லா தூங்கலாம், நல்லா சாப்பிட்லாம், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், ஜாலி தான், அப்படி தான் நினச்சிப்போம். அப்படி தான் நானும் நினச்சிட்டேன். டென்ஷன் இல்லை, இனிமேல் ஸ்ட்ரெஸ் இல்லை அப்படின்னு தான் நினச்சிட்டேன். ஒரு வாரம் 10 நாள் நல்லாவே இருந்தது. அப்புறம் திருப்பியும் இருப்பு கொள்ளலைன்னு என்ன, அந்த வேலை எப்போ பார்த்தாலும் பண்ணி பழக்கம் இல்லையா அதில். அப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த டைமில் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் ஹவுசிங் போர்டில் ஒர்க் பண்ணுறச்சு, நானே எங்கள் ஹஸ்பண்ட் என் குழந்தைங்க எல்லாமே ரொம்ப சர்வீஸ் மைண்டட். எங்களுக்கு ஏதாவது யாருக்காக ஹெல்ப் பண்ணணும்னா ரொம்ப ஆசை, நம்மளுக்கு முடிஞ்சதை நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மோட்டிவ்ல எங்கள் ஹஸ்பண்டை வந்து, அதாவது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ராம்குமார் தேவி விவேகானந்தா வித்யாலயன்னு ஒரு ஸ்கூல் இருக்குது. அதுவே வந்து லயன்ஸ் கிளப் ஆஃப் பல்லாபுரம் ஸ்பான்சர் பண்ண ஸ்கூல் தான் அது. ஸோ அந்த ஸ்கூலில் வந்து பில்டிங்ஸ்லாம் கட்டின்னு இருக்கிறச்ச வந்து அங்கே இருக்கிற ஒரு மெம்பர் வந்து எங்கள் சாருக்கு ஃப்ரெண்டு. இவரை கூப்பிட்டு, சீதாராமன் கொஞ்சம் இந்த பில்டிங்கை பார்த்துக்கோயேன்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் ஒரு சிவில் இன்ஜினியர். அதனால இவர் வந்து சர்வீஸ் மோட்டிவ்ல, நாட் ஃபார் மணி, ஜஸ்ட் ஒரு ஹெல்ப்பு, குழந்தைங்க படிக்கிற இடம் நல்லா இருக்கணும் அது அப்படின்னு சொல்லிட்டு கல்விக்காக நம்ம உதவி பண்ணுறோம் அப்படிங்கிறதால இவர் போயிட்டு வந்து இந்த பில்டிங் கட்டுறச்ச சூப்பர்வைஸ் பண்ணுவார், அதில் சரியா இருக்கான்னு பார்க்கறது, அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாரு. ஸோ அதில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நீ தான் எவ்வளோ சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன், நீயே எங்களோட ஒரு மெம்பராக இல்லைல்ல அப்படின்னு கேட்டாங்க. சரி, எங்கள் சார் என்கிட்ட கன்சல்ட் பண்ணார். எனக்கும் ஆசை தான், இது மாதிரி ஆசைகள்லாம் எனக்கும் உண்டு. ஸோ ரைட், ஸோ இ பிகேம் லயன்ஸ் கிளப் ஆஃப் பல்லாபுரம் மெம்பர், அப்புறம் பிரசிடென்ட்டாலாம் ஆனார். ஸோ அவர் வந்து அங்கே இருக்கிறதால என்ன ஆகும் என்னன்னா, நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம், நிறைய சர்வீஸ் ப்ரோக்ராம்ஸ்லாம் நடக்கும் லயன்ஸ் கிளப்பில். அப்போ இவர் போவார். நான் இப்போ வீட்டில் தான் இருக்கேன் இல்லையா, ஸோ நானும் முடிஞ்சதுக்கெல்லாம் நானுமே போவேன் அவரோட கூட. ஸோ அப்போ அதில் இருக்க நிறைய லேடிஸ் லயன் மெம்பர்ஸ் இருப்பாங்க, அவங்க லயன் லேடிஸும் இருப்பாங்க. ஸோ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவோம்னா, ஒரு என்டர்டெயின்மெண்ட்லாம் நிறைய நாங்கள் ரெடி பண்ணுவோம். அந்த என்டர்டெயின்மெண்ட் சொன்னால் என்ன சொல்கிறது, பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, அண்ட் தென் ட்ராமா எழுதி பாடுறது, வில்லு பாட்டு பண்ணுறதெல்லாம். ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸ்க்கெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு ரொம்ப ஆசை, எல்லாம் பண்ணணுன்ட்டு ஆசை ஜாஸ்தி. ஸோ நான் தான் கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாமே ஜிகே பாரதின்னு போடுவாங்க, நான் தான் பண்ணி கொடுப்பேன் எல்லாம். நேரு நகர் மாதர் சங்கம்னு ஒன்று இருக்குது. இங்கே லேடிஸ் எல்லாம், அதில் மோஸ்ட்லி வந்து இந்த லயன்ஸ் கிளப்பில் மெம்பர்ஸ் இருக்காங்களே, அவங்க ஒய்ஃப் எல்லாம் இருப்பாங்க இந்த மாதர் சங்கத்தில். அவங்க, பாரதி நீ வந்து எங்களோட சேரணும், நீ வந்து இங்கேயும் மெம்பர் ஆயிடணும் அப்படி சொன்னாங்க. சரி, கூப்பிடுறாங்க, போனேன். அங்கே என்னன்னு கேட்டால், அதில் சேர்ந்து உட்காந்து ஏதோ பாட்டு பாடுவோம், பூஜை பண்ணுவாங்க. அங்கேயுமே வந்து ஆல் இண்டியா ரேடியோவில், டிவியில எல்லாம் வந்து எங்களுக்கு ஒளிபரப்புவாங்க. அங்கே எங்களுக்கு ப்ரோக்ராம்ஸ் கொடுப்பாங்க பண்ண சொல்லி. ஸோ அதுலேயுமே நான் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டேன். அதனால் என் மனசு வந்து எனக்கு அவ்வளோ ஈடுபாடு இல்லை. அங்கெல்லாம் நான் இருந்தால் கூட நம்ம வேஸ்ட் பண்ணுறோமோ நம்ம டைமை அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய நினப்பெல்லாம் இருந்துட்டு இருந்துங்க. ஸோ இப்படி நாட்கள் நகர்ந்தப்போ என்னாச்சுன்னு கேட்டால், அப்போ இப்படி நான் கடை தெருக்கா போகிறச்ச வந்து ஒரு போர்டு பார்த்தேங்க, மனவளக்கலை மன்றம் அப்படின்ட்டு. எனக்கு அது படிக்க கூட சரியாக தெரியல, மனவள எப்படியோ படித்தேன். அப்போது ஒரு ஃப்ரெண்டு இறங்கி வந்தாங்க. அவங்க ஹஸ்பண்டு என்னோட கொலீக் பேங்க்கில். என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு என்னை கையை பிடிச்சி கட்டிட்டு, நீங்கள் வாங்க, இந்த இதுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு நான் இழுத்துன்னு போயிட்டாங்க. அங்கே போனால் பார்த்தா சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரலாம் எல்லாரும் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே நின்றுட்டு. நல்லா அது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நல்லா ஒருத்தர் சொல்லி கொடுக்குறாங்க, இவங்க எல்லாரும் இவ்வளவு பேரும் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, நான் உட்காந்துட்டு இருந்தேன் அவங்க பண்ணுறதை பார்த்துட்டு. அவங்க என்ன சொன்னாங்க, நீ உட்காராத, நீ அவங்களோட நில்லு பண்ணு அப்படின்னாங்க. சரி, நானும் அவங்களோட நின்று பண்ண ஆரம்பித்தேன். அது முடிச்ச உடனே என்ன பண்ணாங்க, எல்லாரையும் உட்கார சொன்னாங்க. உட்காந்தா தியானம், கண்ணு மூடின்னு தியானம் பண்ணோன்னாங்க. அவ்வளோதான், எனக்கு பிடிச்சி போச்சுங்க. ரைட், ஜாயின் பண்ணிட்டேன் அந்த இதில். அதான் வந்து ஸ்கை யோகா, வேதாத்ரி மகரிஷி ஸ்கை யோகா, தட் இஸ் சிம்பிளிஃபைட் குண்டலினி யோகா. ஸோ மனசை வந்து வளப்படுத்தும் ஒரு மன்றம்.
சென்டர், அதுதான் அதுக்கு அர்த்தம் அது. ஸோ அந்த இதில் சேர்ந்தேன் நான். சேர்ந்து அங்கே பார்த்தா வந்து ஒருத்தர் சொல்லிக் கொடுப்பாங்க, ஒருத்தர் கற்றுவாங்களா, நம்ம அங்கே உட்காரணும், நம்ம சொல்லிக் கொடுக்கணும் மீதி பேருக்கு அப்படின்னு எனக்கு ஆசை. அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டேன். சொன்னாங்க அவங்க, இந்த ஸ்டெப் இருக்குது, ஸ்டெப். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து இந்த ஸ்டெப்லாம் வேணும்ன்ட்டு அதிலெல்லாம் ஒவ்வொன்றா அது பண்ணி, அங்கே ஆழியாருன்னு இருக்குது கோயம்புத்தூர் பக்கத்தில். அங்கே வந்து அதுதான் மெயின், அங்கே தான் கிளாஸஸ் இதெல்லாம் நடக்கும். என்ன சொல்கிறது, அப்பப்போ வருஷத்துக்கு ஒருத்தர் அங்கெல்லாம் போகணும், டெஸ்ட் எழுதணும் அதெல்லாம். ஸோ நான் அங்கெல்லாம் போனேன். போயிட்டு அதெல்லாம் டீச்சர்ஷிப் கொடுத்தாங்க. நிறைய சர்வீஸ், ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸஸ், நிறைய ஃப்ளாட்டுங்க, அதுக்கெல்லாம். அப்போ டிப்ளமா இன் யோகா அப்படின்னு ஒரு படிப்பு வந்திருக்கு, புதுசாக வந்திருக்கு. ஆனால் கூடுவாஞ்சேரியில் தான் அதை எடுக்கிறாங்க அப்படி சொன்னாங்க. அங்கே எங்கள் சார்கிட்ட கேட்டேன், என்னப்பா அது மாதிரி அவ்வளோ தூரம் போனேன். போம்மா, போய் படிமா, எல்லாம் ஹெல்ப். எனக்கு ஸ்கூட்டரில் கொண்டு போய் ஸ்டேஷனில் விடுவார், கூட்டம் வருவார். அவர் இல்லைன்னா நான் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாதுங்க. அவர் தான் எனக்கு பூரா எல்லாம் ஹெல்ப்பும். ஸோ எல்லா கிரெடிட்டும் அவருக்கு தான், எனக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ நான் கூடுவாஞ்சேரிக்கு போய் ஜாயின் பண்ணேங்க. ஜாயின் பண்ணி அங்கே டிப்ளமா இன் யோகா படித்தேன். நல்ல அந்த யோகானா வாட் இஸ் யோகா அப்படிங்கிறது வந்து தட் இஸ் அந்த காலத்துலேருந்து தொன்று பத்தஞ்சலி முனிவர் காலத்துலேருந்து இருக்கிற யோகா இருக்கு இல்லையா, அதை வந்து பல பேரும் வந்து பல ஆர்ட் ஆஃப் லிவிங் இருக்குது, ஈஷா யோகான் இருக்குது, இப்போ இந்த ஸ்கை யோகான் இருக்குது, அப்புறம் ராம்தேவ் யோகான் இருக்குது, பல யோகாஸ் பிரான்ச்சஸ். அதெல்லாம் ஒரே படிப்பு தான். அதை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க. யாருக்கு எது புரியுறதோ அங்கே சேர்ந்துக்க வேண்டியது தான், அது மாதிரி. ஸோ அதில் நான் ஜாயின் பண்ணி நான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கி பாஸ் பண்ணேன். ஸோ அங்கே எஸ்ஆர்எம் காலேஜ் நாங்கள் பக்கத்தில் இருக்க பொத்தேரியில். ஸோ அங்கே வந்து நிறைய போயிருக்கேன். போயிட்டு அங்கே லெக்சர்ஸ் கொடுக்குறது தமிழில், இங்கிலீஷில். அந்த அவங்களாம் எல்லா லாங்குவேஜ்காரங்களும் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இங்கிலீஷில் தான் சொல்லணும். ஸோ இங்கிலீஷில் லெக்சர்ஸ் கொடுக்குறது, அவங்களுக்கு என்னென்னு சொல்லி கொடுக்குறது. அப்புறம் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்குறது. அப்புறம் ஒரு மெயின் இடத்துல எல்லோரும் வருவாங்க, அங்கே மெடிடேஷன். நானும் என்னோட கூட நிறைய பேர் வருவாங்க, யோகா படித்தவங்கெல்லாம் குரூப்பாக உட்கார வச்சு மெடிடேஷன்லாம் எடுப்போம். அப்படி கொஞ்ச நாள் காலம் போச்சு. அப்போ என்னாச்சுன்னா, பொதிகை டிவியிலேருந்து வந்து எனக்கு ஒரு கால் வந்தது. தட் இஸ் அப்பார்ட் ஃப்ரம் தி ஸ்கை யோகா, நான் வந்து தனியாக அந்த பிராணாயாமா அதெல்லாம் கூட நான் படித்து வச்சுருந்தேன். ஸோ யாரோ ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக வந்துட்டு பொதிகை டிவியில் என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் பிராணாயாமம் எடுக்க வருவீங்களான்னு கேட்டாங்க. ஓ, நான் வரேனே அப்படின்னு. எனக்கு சந்தோஷம். சரி, அங்கே போகணும், பொதிகை டிவி ஆஃபீஸ்க்கு போகணும். அந்த பீச், அந்த மெரினா பீச் கிட்ட, அந்த இடத்துல எங்கேயோ இருக்க மவுண்ட் ரோடு எண்டில் சிம்சன் கிட்ட ரைட் போகணும். நான் எங்கள் சாரமாக போகணும். போனால் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, அவங்க இவ்வளோ டைம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்கன்னு எல்லாம் எனக்கு சொன்னாங்க. ஸோ நான் ரெடியாக போயிட்டேன். போனால் அங்கே என்ன பண்ணாங்கன்னா வந்து ஒரு மேக்கப் ரூம்னு ஒன்று வச்சுருக்காங்க. அங்கே போயிட்டு அவங்க டிவியில் நல்லா பளிச்சுன்னு வரணும்னு சொல்லிட்டு அங்கேயே எல்லாம் மேக்கப்லாம் வேறு பண்ணுறாங்க. பண்ணிட்டு போயிட்டு அந்த இதில் உட்கார வச்சு எனக்கு வந்து பேச சொன்னாங்க பிராணாயாமம். நான் சொல்லிக் கொடுத்தேன். 4 எபிசோடு எடுத்தாங்க. அவங்களுக்கு வந்து பிடிச்சி போச்சு. அந்த யார் இதை கண்டக்ட் பண்ணுறாங்களா அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்கள் வந்து ரெகுலராக வாங்க, எங்களுக்கு எல்லாம் நிறைய சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுருந்தாங்க. அதுக்கு அடுத்த வாட்டிலேருந்து நான் போகிறச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆல்ரெடி அந்த டிவி ஸ்டேஷன்லேயே ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட இந்த அம்மா வந்து ஃபோனில் சொல்லிவிடுவாங்க போல் இருக்கு. அவங்க நிறைய பேர் உட்காந்து நான் பேசுறச்சு எதிரில் உட்காந்து கேட்கறதுக்கு வந்துடுவாங்க. வந்து கேட்டுட்டு இருப்பாங்க, நான் என்ன பண்ணுறேன், எப்படி பேசுகிறேன், என்ன தட் இஸ் நாட் என்ன பார்க்குறது சூப்பரைஸ் பண்ணுறதுக்கு இல்லை, அவங்க கற்றுக்கிறதுக்கு. தட் இஸ் கேட்டு மனசில் அவங்களுக்கு எதார்த்துக்காகன்னு வருவாங்க. இப்படிலாம் பொழுது போச்சுங்க. நீங்கள் ஒரு 5 வருஷம் பண்ணுங்க அது பொதிகை டிவியில். தட் இஸ் மாதம் கூப்பிடுவாங்க. ஒரு மாதத்துக்கு 4 எபிசோட் பண்ணணும். பண்ணியாச்சுன்னா காலம்புற 7:15 to 7:25 அந்த டைம் அதில் அந்த ப்ரோக்ராம் வரும். டேட் சொல்லிவிடுவாங்க, இந்த டேட்டில் உங்களுக்கு வரும்னு சொல்லிவிடுவாங்க. நானும் எல்லாருக்கும் சொல்லுவேன், கொஞ்சம் பேர் சொல்லுவேன், கொஞ்சம் சொல்லுவேன். பட் எல்லாரும் நிறைய பேர் அப்போல்லாம் பொதிகை டிவியில் நிறைய பார்ப்பாங்க, டிடி நேஷனல். ஸோ எங்கெங்கே இருந்தது எனக்கே தெரியாது. ஃபோன் வரும், வீட்டுக்கு ஃபோன் கால் வரும், வீட்டுக்கே வந்துடுவாங்க. எங்கெங்கே இருந்தால் நிறைய பேர் இந்த இன்டர்நேஷ்னல் லெவலில் என்னாச்சுன்னு கேட்டால் எந்த பிடிச்சவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, டிடிக்கு ஃபோன் பண்ணி ஜிகே பாரதி நம்பரை கொடுங்க, அவங்க அட்ரஸை கொடுங்கன்னு வாங்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வீட்டில் என்னன்னு கேட்டால் கவுன்சிலிங் தான் மெயினாக. அப்படி இந்த கவுன்சிலிங்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம்ஸ் அவங்க வருவாங்க. அப்புறம் குழந்தை இல்லை, அதுக்கு பதில் இது ஹெல்ப் வேணும்னு வருவாங்க. அப்புறம் சுகப்பிரசவம் ஆகணும் அப்படின்னு வருவாங்க. அப்புறம் அதிலே கொஞ்சம் இதுவாக மாமியார் மருமகள் சண்டை அப்படின்னு அதுவும் வருவாங்க. இதோட கூட குழந்தைங்க வந்து அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷனே இல்லைம்மா, எங்கேயோ பராக் பார்க்குறான், சரியாகவே படிக்க மாட்டேங்கிறாம்மா, எனக்கு சொல்லிக் கொடுங்கம்மா, அவனை சரி பண்ணணும்மா அப்படின்னு வருவாங்க. இப்படி பல மூட்டு வலி, முதுகு வலி, அதெல்லாம் சின்ன சின்ன வலி தான். அதெல்லாம் கேட்டால் பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸுக்கெலாம் வருவாங்க. ஸோ இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டு அவன் ஒன்றுமே இல்லை, நம்ம அவங்களோட பொறுமையாக பேசணும், பேசி அவங்களோட ஸ்மைல் பண்ணணும். பண்ணவே இல்லை, சரியாக போயிடும், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இல்லை, எல்லாம் மனசு தான் காரணம். இப்படியாக நாட்கள். அப்புறம் வீட்டுக்கு நிறைய பேருக்கு என்ன பண்ண
இங்கே இருக்கிறவங்கெல்லாம் நிறைய பேர் வந்து வீட்டுக்கே வருவாங்க. யோகா தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு. யோகா தெரப்பின்னா என்னென்னா, ஒரு என்ன உடம்புன்னு கேட்டு அவங்கள முதல்ல இன்டர்வியூ பண்ணிவிட்டு அதுக்கு என்ன பண்ணலாமோ அதை சொல்லிக் கொடுக்கறது. சொல்லிக் கொடுத்து இதை நீங்கள் ஒரு 10 நாள் சொல்லிக் கொடுப்பேன். ஃபீஸ்லாம் கிடையாது. அவங்க ஐயோ இது எப்படி ஃபீஸ் இல்லைன்னா எங்களுக்கு எப்படி குரு தட்சிணைன்பாங்க. குரு தட்சிணைங்கிறது நீங்கள் உங்களுக்கு உடம்பு நல்லாயிடுச்சுன்னா அதுதான் என்னுடைய ஃபீஸு அப்படின்னு சொல்லிடுவேன். அப்படியும் கம்பல் பண்ணி கொஞ்சம் பேர் கொடுப்பாங்க. கொடுக்குறது நான் டபுளாக அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிவிடுவேன். இதெல்லாம் வந்து ஒரு ஆத்ம திருப்திக்காக பண்ணுறது. கடவுள் நம்மளுக்கு கொடுத்தது 4 பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும், அவ்வளோதான். வேறு மோட்டிவ் எதுவுமே கிடையாது. ஸோ அது மாதிரி நிறைய பேர் வீட்டுக்கு வந்து நிறைய கத்துன்றது எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். நான் இப்படிலாம் மாறுவேன், இப்படிலாம் கடவுளை என்னை மாற்றுவார்னு எனக்கு தெரியாது. ரொம்ப வாழ்க்கையில் வந்து நான் இப்படிலாம் நிறைய எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு கடவுள். அஃப்கோர்ஸ் த்ரூ எங்கள் ஹஸ்பண்ட் ரூபமாக வந்திருக்காருன்னு சொல்லணும். அவர் தானே எனக்கு எல்லாத்துக்கும் கூட ஹெல்ப் பண்ணுறாரு. ப்ளஸ் எங்கள் குழந்தைங்க அவங்கெல்லாம் செட்டில் ஆகிட்டு அங்கே பெங்களூர்லையும் அமெரிக்காலையும் செட்டில் ஆகிட்டு இருக்கிறதால வந்து எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இங்கே பண்ண முடிஞ்சது. ஈவன் நான் யூஎஸ்க்கு போனப்போ, பெங்களூர் போனப்போ கூட அங்கேருந்து வருவாங்க. வரச்சு இது மாதிரி அம்மா யோகான்னு சொன்னோடனே வந்து என்கிட்ட கேட்பாங்க, கொஞ்சம் விஷயம்லாம் கேட்பாங்க. நான் சொல்லுது உண்டு. அதில் ஒரு சந்தோஷமான தருணங்கள். இப்போ என்னாச்சுன்னா, இந்த நிறைய சின்ன பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஸ்மார்ட் ஃபோன்லாம் வந்துடுச்சுங்களே. முன்ன காலத்தில் அதெல்லாம் இல்லை, நல்லாவே இருந்தது குழந்தைங்களுக்கு கண்ணு. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து எல்லோரும் கண்ணாடி இல்லைங்களா. அப்போ அதை பார்த்து எனக்கு வந்து இந்த குழந்தைங்களாம் கண்ணாடி போடுறாங்களே, இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்குமா அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. அப்போ இந்த வாட்ஸ்அப்லாம் வந்துடுதுங்க. அதில் வந்தது இது மாதிரி பாண்டிச்சேரியில் வந்து கண்ணுக்கு சரி பண்ணுறதுக்கு கிளாஸ் நடத்துகிறாங்க அப்படின்ட்டுலாம் சொல்லியிருந்தது. ஆனால் அதுக்கு இது இருக்குது, நம்மளை பாட்டு வயசானவங்களாம் போய் கற்றுக்க முடியாது. சின்னவங்க தான் ஒரு ஏஜ் இருக்குது, 25 வயசு வரலாம், எத்தனையோ வயசு வந்து சின்ன குழந்தைங்கலேருந்து 25 வயசு வரலாம். அவங்க ஃபோன் பண்ணணும், அப்பாயின்மெண்ட் வாங்கணும், வாங்கிட்டு அங்கே போகலாம் அப்படின்னு. இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லோரும் வருவாங்க. அங்கே வந்து கண்ணு சரி பண்ணிட்டு போவாங்க, அங்கே எக்ஸசைஸ் எல்லாம் கற்றுப்பாங்க. ஸோ நான் அங்கே ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு முன்னாடி அங்கே ப்ரைவேட்டாக ஒருத்தர் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நான் என்னுடைய 2 ஃப்ரெண்ட்ஸோடு நாங்கள் போனோம். போயிட்டு அங்கேருந்து நான் கற்றுட்டு வந்தேன். கற்றுன்னு வந்து இங்கே எங்கள் ஏரியாவில் இருக்கவாள்லாம் வந்து எங்கள் வீட்டுக்கு வருவாங்க காலம்பரை. வந்து ஏதோ என்னால் முடிஞ்சது இந்த கண்ணுக்காக வேண்டியும் அதுவும் நான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ இங்கே என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா வந்து இப்படியே நாட்கள் போக போக இந்த டிப்ளமா பண்ணி முடிச்சேன்னா அப்புறம் எம்ஏ வந்தது. பாரதியார் யூனிவர்சிட்டியில் எம்ஏ இருக்குது, படிக்கிறீங்களான்னு கேட்டாங்க யோகா. எஸ், ஐ ஜாயின்டு. சரி, எம்ஏ படித்தாச்சு. அதுக்கப்புறம் பிஹெச்டி பண்ணோம். பிஹெச்டி டைரக்டாகவும் பண்ணலாம், எம்ஃபில் பண்ணிட்டும் பண்ணலாம். எப்படி பண்ணுறீங்க? நான் வந்து எம்ஃபில் பண்ணிட்டு பண்ணுறேன்னு சொன்னேன். ஓகே, ஐ ஜாயின் எம்ஃபில். எம்ஃபில்ல வந்துட்டு ஒரு என்ன டாபிக் எடுக்க போகிறீங்கன்னு கேட்டாங்க. சொல்லணும், நம்ம முதல்ல சொல்லிடணும் டாப்பிக்கு, அதுக்கேற்றபடி நம்ம எல்லாம் பண்ணணும். ஸோ நான் சொன்னேன் வந்து இன்சோம்னியா அமாங்ஸ்ட் ஜீரியாட்ரிக் உமன் ஆஃப் ஏஜ்னு சொல்லிட்டு ஒரு ஏஜ் சொல்லணும், ஒரு 5 வயசுக்கு 65 to 70 years அது மாதிரி ஏதாவது நான் சொன்னேன். சொல்லி அதுக்காக வேண்டி நான் அதுக்கு தீசிஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ நான் எம்ஃபில் படித்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமான தருணம் அது. எனக்கு ஆன்மாவுக்கு ரொம்ப திருப்தி அது. ஐ எம் எ மாஸ்டர் ஆஃப் ஃபிலாசபி, ஐ எம் எ ஸ்காலர், எம்ஃபில் ஸ்காலர் அப்படின்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக நான் கருதுறேங்க. எனக்கு ரொம்ப ஆசை. நான் சின்ன பொண்ணாக இருக்கச்சு எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை. எனக்கு நான் டாக்டர் சொல்லிட்டு இருப்பேன் நான். ஸோ அதனால் ரைட் பாதிக்கு எனக்கு தாண்டியாச்சு. இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் படித்தா பிஹெச்டி ஆகிடலாம். பட் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால் வந்து எனக்கு வந்து என்னுடைய குழந்தைங்களுக்காக நான் பெங்களூரு அமெரிக்கன் மாறி மாறி ஷட்டில் ஆக வேண்டியிருந்தது. குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு டெலிவரி டைம், பேர குழந்தைங்க அதுக்கெல்லாம். ஸோ அதனால் அப்புறம் ப்ளஸ் எங்கள் பசங்க என்ன சொன்னாங்கன்னா, அம்மா நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, சந்தோஷம், நான் எங்களுக்கும் பிடிச்சிருக்கு. பட் என்னென்னா இந்த எம்ஃபில் படிக்கிறச்சே நிறைய ஊருக்கெல்லாம் போகணுங்க. போயிட்டு அங்கங்கே வந்து பேப்பர் சப்மிட் பண்ணணும், அங்கங்கே எழுதி சப்மிட் பண்ணணும். இந்த ஊருக்கோ கூப்பிடுவாங்க, அங்கெல்லாம் நிறைய போனேன் நான். அப்போ இப்படியே போயின்னு இருந்தா ஒரு ஏஜுக்கு அப்புறம் ஹெல்த்தையும் பார்த்துக்கணும். ப்ளஸ் வந்து இவங்க கூப்பிட்டா நான் வந்து எனக்கு ரிசர்ச் பேப்பர் சப்மிட் பண்ணோம் அப்படின்னு நான் போனால் அது சரியாக வராது இல்லையா, குழந்தைங்க தானே முக்கியம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், நான் அதை கொஞ்சம் ஐ கெப்ட் மை பிஹெச்டி இன் அவேயன்ஸ். எம்ஃபில்லையே முடிச்சுட்டு நான் குழந்தைங்களை அட்டன் பண்ணுறதுக்கு போயிட்டு இது மாதிரி என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்திட்டு இருந்தேன். எங்களுடைய சீனியர் சிட்டிசன் லைஃப்பை நாங்கள் ஹாப்பியாக லீட் பண்ணிட்டு இருக்கோம். இதில் கேட்டிங்கன்னா வந்து அதான் நான் ரிட்டையர் ஆகிடுச்சு. நான் என்ன நினச்சேன்னா, வயசாகிடுது. அது கொஞ்சம் பேருக்கு ரிட்டையர் ஆகினா மனசே ஒரு மாதிரி ஆகிடும். அச்சோ இன்னும் சம்பளம் வராது, என்ன பண்ணுறது, ரிட்டையர் ஆகிட்டோமே அப்படின்னு. லேடிஸ்னால் ஒர்க் பண்ணாத லேடிஸ்னால் வயசாகிடுது, பார்ட்டி ஆயாச்சு, இன்னும் என்ன பண்ணுறது, இன்னும் எத்தனை காலமோ அப்படின்னு அழுத்துட்டு அதிலே தூக்கம் வராமல் அவஸ்தைப்படுறவங்களும் உண்டு. ஆனால் அவங்களுக்குலாம் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறேங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் அதை பற்றி நான் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ ப்ரெசன்ட்லி இப்போ எனக்கு 73 வயசு ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா வந்து காலம்பரை பகவத்கீதா கிளாஸ் அட்டன் பண்ணுறேன். அது வந்து மண்டே டு ஃப்ரைடே.
அப்புறம் ஈவினிங் வந்து ஸ்கை யோகா இங்கிலீஷ் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து இங்கிலீஷ் மெடிடேஷன் இருக்கும். ஸோ அந்த மெடிடேஷன் வந்து நான் எடுக்கிறேன். வாரத்தில் 3 நாள் அப்படி வரும், அது எடுக்கிறேன். அதுக்கப்புறம் சாட்டர்டே ஸ்பீச்சஸ் கொடுப்பாங்க. யாராவது வந்து ஸ்கை யோகா பற்றி ஸ்பீச் வரும். அந்த ஸ்பீச் கொடுக்குறச்சு ஐ நீட் டு கம்பேர் பண்ணி அவங்கள பற்றி சொல்கிறது நல்ல எல்லாம் கம்பேரிங்னா அதை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரல நான் கூட இருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ அது மாதிரிலாம் பண்ணிட்டு சம்டைம்ஸ் யாராவது வராமல் போயிடுவாங்க. ஸ்பீச் கொடுக்குற வரோன்னு அவங்க பேர்லாம் எழுதிடுவோம். ஏதோ காரணத்தால் வந்து மிஸ் ஆகிடும். அப்போ வந்து எந்த டாபிக்னு பார்த்து நானே கொஞ்சம் பேசணும். அப்படிலாம் பண்ணி அது மாதிரி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஸ்ரீருத்ரம் அப்படின்ற ஒரு இது இருக்குது, அதை நான் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ அது சனிக்கிழமை உட்காந்து அதை படிப்பேன். இதில் என்ன ஒரு இதுன்னு கேட்டால், நான் வந்து இந்த எம்ஏ படித்தேன், எம்ஃபில் படித்தேன் தெரியுமா உங்களுக்கு? எந்த வயசில் படித்தேன்னு தெரியுமா? நான் 62 வயசாக இருக்க எம்ஃபில் படித்தேங்க. பாட்டி ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு பேரண்ட் பேத்திலாம் எடுத்ததுக்கப்புறம் தான் நான் வந்து எம்ஃபில் படிக்க போனேன். குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தால் அப்போ நானும் சொல்லுவேன், நானும் காலேஜுக்கு போகிறேன் கண்ணா அப்படின்னு சொல்லுவேன் அவங்களுக்கு. நான் அப்படி தான் நான் எம்ஃபில் படித்தேன். ஏஜ் எல்லாம் ஒரு பாருங்க, நம்ம மனசு தான் காரணம். எல்லாம் மனசு நல்லா இருந்ததுன்னா உடம்பு நல்லா இருக்கும். அப்போ உடம்பு நல்லா இருந்தால் எல்லாம் பண்ணலாம் நம்மளால. அப்போ ஆடலாம், பாடலாம், கொண்டாடலாம் தான். வாழ்க்கைங்கிறது வாழ்வதற்கு தான். லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். நன்றி, மீண்டும் சந்திப்போமா? வணக்கம். தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.